இந்த மீராங்கிற லேடி காலையில தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில ஒரே சத்தமா இருக்கவும் என்னடா சத்தம்னு வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு 100 காக்கா கூட்டம் என்னைக்கு இல்லாதபடி வானத்துல பறந்துட்டு இருக்கு. இவங்க வானத்தை அண்ணாந்து பாக்குறப்ப ஒரு ரத்தத்துலி முகத்திலேயே வந்து விழுகுது. வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஏகப்பட்ட காக்கா செத்து கிடக்கு. யாரோ பன்னியோட தலைய நியூஸ் பேப்பர் மேல வச்சுட்டு போயிருக்காங்க. மீராவோட ஃபேமிலி அந்த ஊர்லயே பெரிய பணக்கார பன்சால் குடும்பம். இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல மீராவோட கசன் மேல சந்தேகம் வருது. அவர்கிட்ட போய் கேட்டா நான் எதுவும் பண்ணல, பிரச்சனை பன்சால் வீட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு திரும்பி வராரு. கேட்டு பூட்டி இருக்கு. செக்யூரிட்டி பார்த்தா மயக்கமா இருக்காரு. மீரா உடம்பு மூஞ்சி எல்லாமே ரத்தமா இருக்கு. பன்சால் ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. படிக்கட்டு ஃபுல்லா ரத்தம். ஸ்விம்மிங் பூல்ல மீராவோட தம்பியோட போன மிதந்துட்டு இருக்கு. ஒரு ரூம்லயுமே அம்மா அண்ணன் பெரியவர்னு ஒரே நைட்ல மொத்த குடும்பமும் செத்து கிடக்காங்க. தப்பிச்சது மீரா மட்டும்தான். அவங்க கில்லரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை கீழே கொடுத்துருக்க லிங்க் ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க.